அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நல்குரவு, குறள் எண் 1041. இன்மையின் இன்னாதது யாதனின். இன்மையின் இன்மையே இன்னாதது. வறுமை என்று சொல்லக்கூடிய நிலையை விட வறுமையானது எதுவென்றால் அந்த வறுமையை விட வறுமையானது. வாட் இஸ் worse than the poverty? Poverty is the worst than the poverty. இதற்கு என்னுடைய துடிப்பா, இல்லாத நிலையை விட இல்லாதது இல்லாத நிலையை விட இல்லாததே ஆகும். இல்லாத நிலையை விட இல்லாதது இல்லாத நிலையை விட இல்லாததே ஆகும். எவரெஸ்டை விட உயர்ந்த சிகரம் எது? எவரெஸ்ட் தான். காவிரியை விட வற்றாத ஜீவநதி எது? காவிரி தான். அப்படிங்கிற சொல்ற மாதிரி, சிறப்பை சொல்ற மாதிரி, இப்போ இங்க என்ன சொல்லிருக்காரு ஐயன் அப்படின்னா, ஒரு இழிவான நிலையை விட இழிந்த நிலை எது அப்படின்னு சொல்ல வர்றார். ஒரு இழிவான நிலை என்றால் வறுமை. ஒரு மனிதன் படக்கூடிய துயரமான நிலை என்றால் வறுமை. அந்த துயரமான வறுமையை விட துயரமானது எது? அந்த வறுமையே தான் அப்படிங்கிறார். இப்போ ஒரு வீட்டில் பார்க்கிறோம், அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது, வீடு பூரா பாழஞ்சு கிடைக்குது, சாப்பிட்றது கூட அவங்களுக்கு வசதி இல்லை. ஒருத்தர் உள்ள வர்றாரு, அவர் ஒரு நாற்காலி, ஒரு உடஞ்ச நாற்காலி இருக்குது, முட்டு கொடுத்து ஒரு 3 கால் இருக்கு, 4வது கால ஏதாவது ஒரு டின்னு இருக்கும் கூட சப்போர்ட், அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு. அதுல அவங்கள பார்த்து உட்கார சொல்லி, கீழே விழுந்துடாதீங்கன்னு உட்கார சொல்லி அவங்களுக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுக்குறாங்க குடிக்கிறதுக்கு. இது ஒரு வறுமையான சூழ்நிலை. அவங்களுக்கு ஒரு தேநீர் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, ஒரு தின்பண்டம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை, விருந்து போடுறதுக்கு வழி இல்லை. ஆனாலும் ஒரு குவளை தண்ணீர் கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு அவர் ஏதோ சில விஷயங்களை பேசிட்டு அவர் போயிடுறாரு. விருந்தினர் பேசிட்டு போயிடுறாரு. இது ஒரு வறுமையினுடைய நிலை. ஒரு காட்சி. இன்னொரு காட்சி, இன்னொருத்தர் அந்த வீட்டுக்கு வர்றாரு. அந்த வீட்டில் அந்த உட்கார்றது கூட நாற்காலி இல்லை, கீழே உட்கார வைக்கிறாங்க. ஒரு அவசரமா எடுத்து ஒரு பாயை வச்சு கீழே உட்கார வைக்கிறாங்க. உட்கார்றாங்க. போய் தண்ணி கொடுக்கலான்னு தேடி பார்த்து எல்லா பாத்திரத்தையும் திறந்து பார்க்கறாங்க. எந்த பாத்திரத்திலுமே தண்ணி இல்லை. சரி, குழாயை திறந்து தண்ணி ஏதாவது வருமா புடிச்சுக்கலாம் போல, குழாயை திறந்தா காத்து தான் வருது. இது அந்த வறுமையை விட கொடுமையான வறுமை. அப்போ வறுமையை விட கொடுமையானது எது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை விட கொடுமையான ஒரு வறுமை எதுவோ அதுதான் கொடுமையான வறுமை. ஒரு மனுஷபுத்திரன் ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. அப்படி மனுஷபுத்திரன் நினைக்கிறேன், அவரால் வேற எழுதுனாங்களான்னு தெரியல. காலுக்கு செருப்பில்லை என்று கவலையுற்றேன், காலே இல்லாதவனை பார்த்தபோது அகமகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கவிதையினுடைய பொருள் அது. சரியான சொல் என்னன்னு எனக்கு சரியா நினைவில்லை. அதான் அதனுடைய பொருள். அப்ப உன்னிலும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு கண்ணதாசன் பாடியிருக்காரு. அந்த மாதிரி நமக்கு இருக்கிற வறுமையை விட மிக மோசமான வறுமை பலருக்கு இருக்குது. அதுதான் கொடிது. அந்த கொடுமையான வறுமையை நீக்குவதற்காக உலகம் செயல்பட வேண்டும், உன் வீடு செயல்பட வேண்டும், உன் நாடு செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையை, வறுமையை போக்குதல் என்ற அடிப்படையில் தான் ஐயன் இந்த குறளை ஆரம்பித்து வைத்திருக்கிறார் இந்த வறுமை என்ற அதிகாரத்தில். நேற்று ஒரு செய்தி படித்தேன். உலகத்திலேயே மிக மகிழ்ச்சியான நாடு பின்லாந்து. தொடர்ந்து பல வருடங்களாக அது மகிழ்ச்சியான நாடாக இருக்குது அப்படின்னு. அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அங்க வறுமைங்கிற சொல்லுக்கு பொருளே தெரியாதுங்களாமா. பாவர்ட்டினா என்ன, வாட் இஸ் பாவர்ட்டி என்று கேட்கக்கூடிய அளவுக்கு வாழும் மக்கள். எல்லாம் செல்வ செழிப்பா வாழ்றாங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்கள விட பணக்கார நாடுகள் பல நாடுகள் உலகத்தில் இருக்கு. இருந்துள்ள போதிலும் அவரவருக்கு தேவையான உணவை, அவரவருக்கு தேவையான உடையை, அவரவருக்கு தேவையான இருப்பிடத்தை, அவரவருக்கு தேவையான படிப்பை, உடல் நலத்தை, மகிழ்ச்சியை அந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் அந்த அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அந்த நாடு உலகத்திலேயே மிக மகிழ்ச்சியான நாடாக தொடர்ந்து பல வருடங்களாக, பல ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கும்போது நமக்கு மகிழ்ச்சி வரவில்லை, பொறாமை வருகிறது. பொறாமைப்பட்டு இதில் புண்ணியம் இல்லை. அதை ஒரு ஊக்கமாக எடுத்துக்கொண்டு நமது நாடும் அந்த நிலையை அடைவதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும், அரசாங்கம் பெருமுயற்சி எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் உட்கருத்தையும் ஐயன் இங்க புகுத்திருக்காருன்னு அடியேன் நினைக்கிறேன். குறள் மீண்டும், இன்மையின் இன்னாதது யாதனின், இன்மையின் இன்னாதது. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராம செல்வரங்கம், சேலம் கள்ளக்குறிச்சி. நல்ல நன்றி டாக்டர் செல்வகுரு. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.